الحمد لله رب العالمين. الصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله. خذ بأيدينا قلت حيلتنا أدركنا يا شفيع المذنبين يا رحمة للعالمين يا دستكير ويا خير خلق الله صلى الله عليه وسلم. إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين يا رحمة للعالمين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. أما بعد فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. قال رسول الله صلى الله عليه وسلم: يا أبا هريرة كن ورعا تكن من عبد الناس، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. نحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி அன்பு நபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், குத்துபுமார்கள், வலிமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய பிச்சிலங்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவானாக. நமது உயிரிடும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி அன்பு நபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்து அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் இம்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து அவனுக்கு பொருத்தமான செழிப்பான கண்ணியமான உயர்வான அந்தஸ்துள்ள மரியாதைக்குரிய ஒரு வாழ்க்கையை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனையில் இருந்தும், சிறு வயதிலே மௌத்தாகும் அந்த நிலையிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பது என்ற நிலையிலிருந்தும், கடன் வாங்கும் சூழலிலிருந்தும், நம்முடைய ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், செலவீனங்கள், அதனுடைய முசீபத்துக்கள், சோதனையிலிருந்தும் அல்லாஹ் ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்தால் புரிவானாக. தன்னுடைய உயிரை தமக்குத்தானே மாய்த்து கொள்ளக்கூடிய அந்த சூழலை விட்டும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்தால் புரிவானாக. நம்முடைய இறுதி முடிவை அல்லாஹ் நல்லதாக ஆக்கி தருவானாக. அருமையான தாய்மார்களை, நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம சந்திச்சிருக்கோம். கிட்டத்தட்ட பல வருடங்களாக மாறிவிட்டது. அற்புதமான ஒரு நிகழ்ச்சி.
ஏன்னா மார்க்கம் என்பது சொல்லி சொல்லிதான் வளர்ந்தது, கேட்டு கேட்டுதான் வளர்ந்தது. எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் கேட்டார்கள், அவங்கள்ட்ட இருந்து தாபிஈன்கள் கேட்டார்கள், அவங்கள்ட்ட இருந்து தபா தாபிஈன்கள் கேட்டார்கள், அவங்கள்ட்ட இருந்து இமாம்கள் வலிமார்கள் எல்லாம் கேட்டு கடைசியில நம்ம வரையில் அது சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது கேட்டு கேட்டுதான் இந்த மார்க்கம் வளர்ந்தது. அதுல பெண்களுக்கு அந்த மார்க்க விஷயங்களை கேட்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் ரொம்ப கம்மி. அதனால தான் நம்ம இங்க இருக்கும்போது அண்ணன்ட்ட நிர்வாகத்திட்ட சொல்லி ஒரு பெண்கள் பயான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முயற்சி எடுத்து அது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வீடுகளில் வச்சு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதுல ஏதோ ஒரு தொய்வு விழுந்துருச்சு, அல்லாஹ் போதுமாவான். கடைசியில நம்ம அண்ணன் அலி அண்ணன் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு, இந்த ஒரு இடத்தையே நினைச்சிருந்தா வீடு கட்டி இருக்கலாம், என்ன பிள்ளைங்களுக்கு வீடு கட்டி அது மாதிரி அல்லது வாடகைக்கு வீடு கட்டி விட்டுருக்கலாம். ஆனா அதையெல்லாம் அவங்க நினைக்கல. இதெல்லாம் ஒரு பெரிய பாராட்டக்கூடியதும் இல்லை, அல்லாஹ்வுடைய பொருத்தமும் இதுல இருக்கிறது. ஏன்னா பெண்கள் பயான் மார்க்க அறிவை பெற்று அதன் மூலமாக யாராவது ஒருத்தர் திருந்தி வாழ்ந்தால், அதை வாழ்க்கையில கொண்டு வந்தால் அது மிகப்பெரிய நன்மையாக இருக்கும் என்று அண்ணன் அவர்களுடைய அலி அண்ணனுடைய குடும்பத்தார்களுடைய மிகப்பெரிய ஒரு தூரநோக்கு சிந்தனை. அல்லாஹு தஆலா இப்படி ஒரு அழகான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டான். வார வாரம் ஒவ்வொரு இடத்துக்கு போறதுக்கு பதிலா ஒரே இடத்துல வார வாரம் பயான் நடக்குது அப்படின்னு சொன்னா அது பெரிய விஷயம், அது சாதாரணமான விஷயம் இல்லை. பதிராமண்டத்தை கூட நாங்கள் ஆரம்பிச்சு ஒவ்வொரு இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்குது. வாரத்துல வெள்ளிக்கிழமை அசர் தொழுதுட்டு நடக்கும். நிறைய பெண்கள் வர்றாங்க அல்லாஹ்வுடைய கிருபையில. இந்த வருடம் ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான் உங்களுடைய துஆ பரக்கத்தினால. அந்த ஹஜ்ஜிக்கு போகும்போது கூட பெண்கள் பயான் வேற ஆளை வைக்கலாம்னு சொல்லிட்டு வேணான்ட்டாங்க. நீங்க எப்போ வரீங்களோ அப்போ ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு. கிட்டத்தட்ட 150 பெண்களுக்கு மேல வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரிதான் இங்கேயும் வந்துச்சு. இப்ப இந்த தொய்வு விழுந்தனால கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மக்களுக்கு அந்த விஷயங்கள் அந்த செய்திகள் போய் சேரல. இன்ஷா அல்லாஹ் இனிமே கொஞ்சம் வரக்கூடிய காலங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே போகணும் இன்ஷா அல்லாஹ். அப்பதான் மக்களுக்கு தெரியும். நீங்க அக்கம் பக்கத்துல உங்கள்ட்ட யாராச்சும் ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னு சொன்னா ஃபோன் அடிச்சு கூப்பிடுங்க. ஏன் கூப்பிடணும்னு சொல்லனா, உங்களை கொண்டு நீங்க கூட்டிட்டு வர்றதுனால வர்றவங்க ஏதாவது ஒரு நல்ல அமலை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையில செஞ்சிட்டாங்கன்னா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலிகளை போன்று உங்களுக்கும் கிடைக்கும். யாரு கூட்டிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு. யாராவது ஒரு பெண்மணி ஒரு சகோதரி போன் அடிச்சு, ஆமா இந்த மாதிரி பயான் நடக்குது வார வாரம் முன்னால நடந்துகிட்டு தான், நம்ம எல்லாம் ஒன்னா போனோம், இப்ப கொஞ்சம் தொய்வு விழுந்துருச்சு, இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்க, வார வாரம் அலி அண்ணன் வீட்டில் நடக்குது, அதனால வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வார வாரம் அந்த கூப்பிட்டதுனால வந்தாங்கன்னு வைங்களேன். அந்த விஷயத்துல வந்த காரணத்தினால ஒருத்தவங்க அதை எடுத்து நடந்துட்டாங்க, ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதன் மூலமாக அவர்கள் ஈடேற்றம் அடைந்து விட்டால், அந்த ஈடேற்றம் அடைஞ்சனால அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கூலிகளை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் கொடுக்கிறான். அதுல எந்த சந்தேகம், அல்லாஹ்வுடைய கஜானா என்னைக்குமே குறைஞ்சு போகாது. எத்தனை வேண்டுமானா எத்தனை 1000 பேருக்கு வேண்டாலும் கோடிக்கணக்கான பேர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துக்கிட்டு அவனுடைய கஜானா ஒரு காலமும் குறைஞ்சு போகாது. அதனால நம்மளை கொண்டு யாராவது ஒருத்தவங்க திருந்தணும், இதுதான் நம்மளுடைய நோக்கம். இவ்வளவு பெரிய இடத்தை நினைச்சிருந்தா அழகான வீடை கட்டி வாடகைக்கு விட்டுருக்கலாமா இல்லையா? வாடகைக்கு விட்டுருக்கலாம் தானே. ஆனா அண்ணன் அவர்கள் அதை நினைக்கல. மக்கள், நான் ஆரம்பத்திலேயே சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீங்க பயான் நடத்துங்க, அதுல பெரிய நன்மை இருக்குது, அதுல அல்லாஹ் உங்களுக்கு பெரிய கிருபை செய்வான், நீங்க பயான் நடத்தி ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்ப அண்ணன் சொன்னாங்க,
இல்ல என் இடத்த நான் அப்படியே பயானுக்காக வேண்டி நான் ஒதுக்கி வைக்கிறேன், அதற்கு உண்டான ஏற்பாடுகளை நான் செய்யறேன், அந்த ஏற்பாடுகளை செய்து முடிஞ்ச பிறகு நம்ம வீட்டுல நம்ம இடத்துலயே இந்த காற்றோட்டமான இந்த இடத்துலயே வாரம் வாரம் வச்சுக்கிறலாம், ஒவ்வொரு வீடா போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாப்புல ரொம்ப நல்ல ஐடியான இதை நீங்க தொடர்ந்து நீங்க செய்ய ஆரம்பிக்கிறதுன்னு அல்லாஹ்வுடைய கிருபையில இன்னைக்கு 3வது வாரம் நடந்துகிட்டு இருக்கு. இது பெரிய ஏற்பாடு. இதனுடைய நன்மை, இதற்கு பேரு தான் சதகத்துன் ஜாரியான்னு சொல்றது. இதனால் மக்கள் நம்மளை கொண்டு பிரயோஜனம் அடைய வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இஸ்லாம் என்று சொன்னாலே அதுதானுங்க. இஸ்லாம் தான் என்ன சும்மா சாதாரணமானது அல்ல. முஸ்லிம் என்று சொன்னாலே என்ன தெரியுமா? இஸ்லாம் என்று சொன்னாலே பிறர் நலம் நாடுவதற்கு பெயர் தான் இஸ்லாம். தன் நலம் பேணுவது இஸ்லாம் அல்ல, பிறர் நலம் நாடுவது. தர்மா வச்சுக்கிறீங்களேன், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு சலாம் சொல்லி பழகுங்கள் என்று சொன்னாங்க. சலாம் என்பது அல்லாஹ்வுடைய பெயர்களிலிருந்து ஒரு பெயர் என்று சொன்னார்கள். சலாம் என்று சொன்னால் அவன் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், அருள் உண்டாகட்டும், ரஹ்மத்து உண்டாக எல்லாம் அதில் அடங்கும். சலாம் என்பதுல சாதாரணமான விஷயம் அல்ல. இதுல எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கிறது தெரியுமா? பார்ப்பதற்கு சலாம் சொல்லுவதை போன்று தெரியும், ஆனால் அதில் உள்ளார்த்தமான விஷயம் என்ன தெரியுமா? ஒருத்தரை பார்த்து நாம் சலாம் சொல்றோம் என்று சொன்னால், அடே அப்பா, உன்னை பற்றி உண்டான எந்த கெட்ட எண்ணமும் தீய எண்ணமும் என்னுடைய உள்ளத்தில் இல்லை என்பதை வெளிப்படுத்தி காட்டுவதற்கு பெயர் தான் சலாம் என்பது. சலாம் சொல்றேன்னா என் உள்ளத்தவனை பற்றி எந்த தவறான சிந்தனை இல்லப்பா அப்படின்னு அதை வெளிப்படுத்தி காட்டுவதற்கு பெயர் தான் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி. அதனால்தான் கண்மணி இமாம்கள் சொல்லி தருவாங்க, சலாம் சொல்லுவது சுன்னத்து, ஆனால் அதற்கு பதில் சொல்வது வாஜிப் என்று சொன்னார், கடமை என்று சொன்னார்கள். சலாம் சொல்வது சுன்னத்து, ஆனால் அதற்கு பதில் சொல்வது கடமை என்று சொன்னார்கள். கண்டிப்பா சொல்லி ஆக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியே சொல்வார்கள், நீங்கள் நடந்து போனால் உட்கார்ந்து இருப்பவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள், அப்படி உட்கார்ந்து இருப்பவர்கள் உங்களுக்கு பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் இந்த மனிதர்களை விட சிறந்த மலக்குமார்கள் உங்களுக்கு சலாம் சொல்வார்கள் என்று அன்பு நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பாடம் கற்பித்து தருகிறார்கள் என்று சொன்னால், அந்த சலாமை கொண்டு என்ன தெரியுமா? பிறர் நலம் நாடுவது. அதுதான் ஒரு அடிப்படை விஷயம், ஒரு சாதாரணமான ஒரு விஷயம், ரெகுலராக நாம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயத்தில் கூட பிறர் நலம் நாடக்கூடிய ஒரு விஷயம், ஒரு தத்துவம் இருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாத்துடைய எல்லா விஷயங்களிலேயுமே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தன்னலத்தை பேணுவதாக அங்கே இல்லை, தன்னலத்திலையும் அங்கே சுகம் இருக்கிறது, பிறர் நலத்திலையும் அங்கே மிகப்பெரிய நன்மை இருக்கிறது என்பதைத்தான் இஸ்லாத்துடைய எல்லா விஷயங்களும் சொல்லப்படுகிறது. அந்த நோக்கத்தில் தான் இந்த பயான் ஆரம்பிக்கப்பட்டது. நம்மளை கொண்டு இந்த இடத்தை கொண்டு பிறர் நலம் நாட வேண்டும், நம்முடைய இஸ்லாமிய மக்கள் அங்கே அதிகமாக பயன்பெற வேண்டும், இஸ்லாத்துடைய நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், இஸ்லாத்துடைய கலாச்சாரத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும், இஸ்லாத்துடைய பண்பாடுகளை வளர்த்து கொள்ள வேண்டும், இஸ்லாமுடைய நெறிமுறைகள் என்ன அதை விளங்கி தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்ற நன்னோக்கத்தை தான் இவ்வளவு பெரிய இடத்தை, இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு பெண்கள் பயான் அது ஸ்டார்ட் ஆகி போய் கொண்டு இருக்கு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதை கியாமத் நாள் வரை கொண்டு வர வேண்டும். இவர்களுடைய சந்ததிகளாக இந்த இடத்தில் இது பெண்கள் பயான் நடக்கக்கூடிய இடம் என்று சொல்லி இதை காலமாக கியாமத் நாள் வரை நடைபெறக்கூடிய இந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா இந்த குடும்பத்திற்கு வழங்குவானாக. ஏன்னா இதன் மூலமாக அவங்களுடைய காலமாக மௌத்தாகி போனாலும் அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளை கொடுக்கணும், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும், நல்ல சதுரசவத்தை கொடுக்கணும், செல்வாக்கையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கட்டும். ஆனால் அவர்களுக்கு பிறகும் இது நன்மைகளாக போய்கொண்டு இருக்கும். இதற்கு பெயர் தான் சதகத்துன் ஜாரியா என்று சொல்றது. அப்ப அந்த நன்னோக்கத்தில் தான் இந்த அருமையான இந்த பயான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது. அதனால தாய்மார்களை அதிகமான பேர்கள் முன்னாடிலாம் நான் இருக்கும்போது என்ன 80 பேர் 100 பேர்லாம் வந்த ஒரு ஏற்பாடு, இது 100 பேர்லாம் வந்ததாக சொல்லுவாங்க. என்ன அந்த மாதிரி உங்களுடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை என்ன செய்யுங்க, கூப்பிடுங்க. வெளியில இருந்தா கூட இந்த பயான் நிகழ்ச்சிகளுக்காண்டி நம்ம ஆட்டோவுல வர்றது, செலவு செய்து வர்றதுலாம் இருக்குது, அதுல நிறைய நன்மை இருக்குது தாய்மார்களே, சாதாரணமான விஷயம் அல்ல.
ஒரு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் அல்லாஹ் சொர்க்கத்தின் வாசலை திறந்து விடுகிறான் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்களே. மதரசாவிற்கு போனால் எந்த நன்மை கிடைக்கிறதோ, அரபி பாடத்தை படிப்பதற்கு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி மதரசாவிற்கு பெறப்பட்டு போனால் எந்த நன்மை வழங்கப்படுகிறதோ அந்த நன்மையில் தான் இதற்கு வருவதற்கும் கொடுக்கப்படுகிறது. இதுவும் ஒரு மதரசா தான், இதுவும் ஒரு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் தான். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாராவது மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக படிப்பதற்காக வேண்டி நீங்கள் ஒரு அடியெடுத்து வைப்பீர்களானால் அல்லாஹு தஆலா ஸதரல்லாஹு தரீகன் ஜன்னா, அவர் சொர்க்கத்துடைய வாசலை, சொர்க்கத்துடைய பாதையை அல்லாஹ் லேசாக்கி கொடுக்கிறான் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், அப்ப இந்த பயானுக்கு வர்றதுனால ஏதோ ஒரு டைம் பாஸ் அப்படி இப்படிலாம் கிடையாது, ஒரு ஃப்ரீனஸ் அப்படி கிடையாது, அந்த சிந்தனை கிடையாது. என்ன தெரியுமா, நம்முடைய நோக்கம் இங்கே வருவது இதற்காக நாம் எப்பொழுது செலவு செய்தாலும் அந்த செலவை கொண்டு சொர்க்கத்தை அடைய வேண்டும். இதுதான் நம்முடைய நோக்கம், வேற என்னும் கிடையாது. வேற என்ன இருக்கும்போது சொல்லுவாங்க, இந்த நேரத்தில் எத்தனை வேலைகள் இருக்கும், எல்லாத்தையும் போட்டுவிட்டு இத்தனை பெண்கள் இங்க வந்து கூடி இருக்கிறார்கள் என்றால் நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும், அதனால் சொர்க்கத்திற்கு நாம் செல்ல வேண்டும். இதுதான் நோக்கம், வேற என்ன? இவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் எதற்கு செய்யப்படுகிறது? இவ்வளவு கரண்ட் வேலை, இவ்வளவு ஃபேன் போட்டு இவ்வளவு அழகாக உங்களுக்கு சொகுசாக ஏன் வைத்திருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாம் பெற வேண்டும். அல்லாஹ் தான் அந்த பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தர முடியும். அவர்களாம் நோக்கம் என்னங்க? சொர்க்கத்தை அடைய வேண்டும். அதுக்கு தந்த ஒரு நாள். இதனால தாய்மார்கள் என்ன செய்யணும்னா, அடுத்தடுத்த வாரங்கள்ல உங்க அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய பெண்களை கூட்டிட்டு வாங்க, எல்லாம் கூட்டிட்டு வாங்க. அதுக்காண்டி அண்ணா அவர்கள் சொல்லியிருக்காங்க, வருஷ கடைசியில பரிசுலாம் கொடுக்கப்படும் அப்படின்லாம். இதெல்லாம் ஒரு ஆர்வத்துக்கு தான் சொல்றது. ஆனா பரிசுக்காக யாரும் வரப்போறது இல்லை. எனக்கு பரிசாங்க நோக்கம். ஆனா ஒண்ணு தெரியுமா, அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, நீங்கள் அமல் செய்யுங்கள், சொர்க்கம் பரிசாக தருகிறேன் என்றுதான் அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு நீங்க வருவதனால் உங்களுக்கு நாங்கள் பரிசு வழங்குறோம் என்று சொன்னால் அது ஒரு கேவலமான விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய சுன்னத்து, அல்லாஹ்வுடைய நடைமுறை அது, அல்லாஹ்வுடைய சுன்னத்து அது. அல்லாஹ் அதைத்தானே சொல்றான், நீங்கள் நல்ல அமல்கள் செய்யுங்கள், இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்றான். நீங்கள் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யுங்கள், நீங்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கலோகத்திற்கு தகுதியானவர்களாக ஆக்குகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நல்ல ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்வதனால் அல்லாஹ் நமக்கு பரிசாக தருவது என்ன? சொர்க்கத்தை தருகிறான். வதல்கல் ஜன்னத்துல்லதி ஊரிஸுஹா பிமா குன்தும் தஅமலூன் அல்லாஹ் சொல்றான். நீங்கள் சொர்க்கத்தை அனந்தரமாக பெற்றுக் கொள்ளுங்கள், நீங்க செய்யக்கூடிய அமலுக்கு அல்ல, நான் பரிசு தருகிறேன், அவ்வளவுதான். நீ அமல் செய்வது எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று, அது எனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நீ செய்ய, நான் சொர்க்கத்தை உனக்கு அன்பளிப்பாக தருகிறேன் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு பரிசை அன்பளிப்பாக சொல்லி அந்த அமல் செய்வதற்கு ஒரு ஆர்வத்தை மூட்டுகிறார் அல்லாஹ் தஆலா. அதான் நோக்கம், வேற என்ன நோக்கம் இருக்க முடியும்? ஒரு ஆர்வத்தை மூட்டுகிறது. அந்த அடிப்படையில தான் நம்ம என்ன செய்யறோம், நீங்க வாங்க ஒரு பரிசு இருக்குன்னு சொன்னா அது ஒரு தப்பான விஷயங்கள் அல்ல, ஒரு ஆர்வம் மூட்டுவது தான் அது நோக்கம் அல்ல. நோக்கம் என்ன தெரியுமா, நம்ம சொர்க்கத்தை அடைய வேண்டும், அல்லாஹ்வை அடைய வேண்டும். ரிதல்லா வரிதல் ஜன்னா, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக வல் ஜன்னா. ரசூல் அதான் சொல்லி தருவாங்க. என்ன தருவாங்க? யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தையும் எனக்கு சொர்க்கத்தையும் எனக்கு தா. அதுதாங்க பெரிய விஷயம். இந்த துஆவை கேட்டுக்கிட்டே இருக்கணுங்க. ஹஜ்ஜில் இருக்கும் போது இந்த துஆ தான் அதிகமா கேட்க சொல்லுவாங்க. என்ன தெரியுமா, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக வல் ஜன்னா, யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் எனக்கு தா. நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேணுமா இல்லையாங்க? பொருத்தம் இல்லாம ஏதாச்சும் பொருத்தம் இருக்குதா? நீங்களே எடுத்துக்கிறீங்க, கணவருடைய திருப்தி இருந்தா தான் ஒரு காரியத்தை செய்வீங்க. கணவனுடைய திருப்தி இல்லைன்னா அந்த காரியத்தை செய்வோமா? சமைக்கிறீங்க, மத்தியானம் சமைச்சிருக்கீங்க, கணவருக்கு டேஸ்டா இருந்து சந்தோஷமா இருந்தா தான் அந்த சமையல்ல ஒரு வெறிகுட்டு கிடைக்கும், அதாவது அந்த சமையல்ல ஒரு திருப்தி கிடைக்கும். அது கணவருக்கு பிடிக்கலன்னு வைங்களேன், என்ன ஆகுது, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒண்ணும் இல்லாம போச்சப்பா அப்படின்னு நம்ம எவ்வளவு கை செய்தப்படுவோம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க, நீ எந்த காரியத்தை செய்தாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு செய்யப்பாங்கிறாங்க.
அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைத்து விட்டால் அதுக்கப்புறம் என்னதான்? சொர்க்கம் தான், வேற என்ன கிடைக்க போகுது? அதனால எந்த காரியத்தை செய்தாலும், ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரணமா நமக்குள்ள ஒரு பேச்சாக இருந்தாலும், சாதாரணமா நம்முடைய பார்வையாக இருந்தாலும், எதையும் படிக்கக்கூடிய ஒரு சிந்தனை இருந்தாலும் சரி, அல்லது வெளியிலே கிளம்பி போகக்கூடிய விஷயமாக இருந்தாலும், எந்த காரியமாக இருந்தாலும், அது என்ன தெரியுமா? அது அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு இருக்கிறதா என்ற சிந்தனை நமக்கு முதல்ல வரணும். அதுதான் பெரிய விஷயம். அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருந்துச்சுன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கிடைச்சு போயிடும். ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கிடைச்சு போயிடும். கணவனுடைய திருப்தி கிடைச்சிருச்சு, நம்மளுக்கு என்ன கிடைக்குது? அவர் நினைச்சதெல்லாம், நீங்க நினைச்சதையும் வாங்கி தருவாரு, நினைக்கிறதுக்கு வேலையும் வாங்கி தருவார மாட்டாரா? கண்டிப்பா வாங்கி தருவார், அது சந்தேகம் இல்லை. ஏன்னா அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால நினைச்சதும் கிடைக்கும், அதுக்கு மேற்கொண்டும் கிடைக்கும். ஏன்னா கணவனுடைய திருப்தி கிடைத்து விட்டால். அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைச்சிருச்சுன்னா சொர்க்கம் என்னங்க சொர்க்கம், அதையும் தாண்டிய விஷயங்கள் எது இருந்தாலும் அதுவும் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அப்படித்தான். ஒரு அரசர் இருந்தார், ஒரு பெண், அவருக்கு பல மனைவிமார்கள். அவருக்கு ஒரு மனைவிட்ட பெரிய ரொம்ப அன்பு வச்சுக்கிட்டு இருந்தார். அப்ப எல்லா மனைவிமார்களுக்கும் கொஞ்சம் மனசுல சங்கடம் வந்துருச்சு. என்னடா இது, இவரும் அந்த மனைவிட்ட மட்டும் இவ்வளவு பாசமா இருக்கிறாரு, நம்மகிட்ட எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பாசமா தெரியலையே அப்படின்னு எல்லாரும் கூடி பேசிக்கிட்டாங்க. இதுக்கு நம்ம ஒரு முட்டுக்கட்டை வைக்கணும், ஏதாவது நம்ம செஞ்சு அந்த அரசருடைய அந்த பெண்ணு மேல உள்ள அந்த பாசத்தை அப்படி திருப்பி விடணும் அப்படின்ட்டு ஒரு நிகழ்ச்சி, ஒரு பேசாதே, பேசுனா சிந்தனை மாறி போகுது, அமைதியா கேளுங்க, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசலாம். அப்போ அந்த அரசருடைய மொத்த மனைவிமார்கள் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் இந்த அரசருக்கு விளங்கி போச்சு, ஓ அப்படியா, சரி இதை நம்ம டெஸ்ட் வைக்கணுமே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் என்ன செஞ்சாரு, தன்னுடைய அதிகாரிகளை கூப்பிட்டு ஒரு தங்க குவியலா வைக்க சொன்னார். எத்தனை மனைவிமார்கள் இருக்கிறாங்களோ அத்தனை மனைவிமார்களுக்கு ஒவ்வொரு குவியல், தங்க குவியல், அப்படியே தங்க குவியலை குவிச்சு வச்சாச்சு. அப்ப அரசர் ஒரு நாள் சொன்னாரு, யாராருக்கு எந்தெந்த குவியல் வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொது அறிவிப்பு செஞ்சாரு. எல்லா மனைவிமார்களும் ஓடி போய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குவியலுக்கு பிடிச்சுக்கிட்டாங்க. இந்த யாருக்கு மேல அதிகமான பிரியம் இருந்துச்சோ அந்த மனைவி அப்படியே நின்றாங்க. இப்ப அரசர் கேட்டார், என்னம்மா நீ மட்டும் போய் பிடிக்கிறியா அப்படின்னு. அந்தம்மா விரும்புடைய நேரம் அரசருடைய தலையில கை வச்சிருச்சு. அரசருடைய தலையில கை வச்சிருச்சு. அப்ப அரசர் கேட்டார், என்னம்மா இது, தங்க குவியல்ல போய் வைக்க சொன்னா நீ அரசருடைய தலையிலேயே கொண்டு போய் வைக்கிறிய, என்ன விஷயம்னு கேட்கும்போது, அப்பா அந்த பெண்மணி சொன்னாங்க, அரசரே எனக்கு கிடைத்தி விட்டா இந்த மாதிரி தங்க குவியல் எனக்கு எத்தனை வேண்டுமானாலும் கிடைக்கும். அவர்களுக்கெல்லாம் தங்கத்தின் மீது ஆசை, எனக்கு அரசரின் மீது ஆசை. அரசரே எனக்கு கிடைத்து விட்டால் இது மாதிரியான எத்தனை தங்க குவியலும் எனக்கு கிடைக்கும் என்று அந்த பெண்மணி சொன்னாங்க. அப்பதான் மற்ற மனைவிமார்களுக்கு புரிஞ்சுச்சான், ஆஹா இதுதான் உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அல்லாஹும் நாடுகிறான் தாய்மார்களை, அதைத்தான் நாடுறான். இவ்வளவு பெரிய பயான் நடப்பதற்குண்டான நோக்கம் என்ன தெரியுமா? அங்கே இருந்து நாம் இவ்வளவு செலவு செய்து இங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டு போய் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி அந்த காரியத்தை செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்குது பாத்தீங்களா? அதுதான் நம்மளுடைய நோக்கம். அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைச்சிருச்சுன்னா எல்லாம் கிடைச்சிருந்தானுங்க. அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைச்சிருச்சுன்னா எல்லாம் கிடைச்சது. அடுத்தது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக மின் ரிபாக வல் ஜன்னah வ நஊது பிக மின் சுஹ்திக வன் நார். யா அல்லாஹ், உன்னுடைய கோபத்தை விட்டும் நரகத்தை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு கேட்கிறேன். இது எவ்வளவு பெரிய விஷயம். முதல்ல அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து நம்ம பாதுகாக்கணும். அதாவது குர்ஆன்ல ஒரு விஷயம் வரும், என்ன அப்படின்னா, ஆண்களை பற்றி சொல்ல போகும்போது சில குற்றம் செய்த ஆண்களை பற்றி சொல்லும் போது லஅனத்துல்லாஹி அலைஹி அப்படின்னு வரும், அல்லாஹ்வுடைய சாபம் அவர் மீது உண்டாகட்டும். அதே பெண்கள் குற்றம் செய்த ஒரு விஷயத்தை சொல்லும் போது அல்லாஹ் தஆலா சொல்றான், கதபுல்லாஹி அலைஹா, அவள் மீது கோபம் உண்டாகட்டும் அப்படி. இமாம்கள் சொல்லுவாங்க,
ஆண்கள் செய்த குற்றத்திற்கு சொல்லும் பொழுது லானத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அதே பெண்கள் ஒரு குற்றத்தை செய்யும் பொழுது ஏன் கபபுல்லாஹி அலைஹா, அல்லாஹ்வுடைய கோபம் உங்கள் மீது உண்டாகட்டும்னு சொல்றாங்க. ரெண்டுக்கு என்ன டிஃபரண்ட் அப்படின்னு கேட்க சொல்லும் போது இமாம்கள் சொல்லுவாங்க, லானத் என்பது அல்லாஹ்வுடைய லானத் என்பதுதான் அவருடைய ரஹ்மத்தை விட்டு தூரமானவன், அவனுடைய ரஹ்மத்தை விட்டு என்னது தூரமானவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் அந்த குற்றத்தை செய்த குற்றத்தை உணர்ந்து அவன் திரும்பி வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய லானத்து மாறி போய் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து அங்கே இறங்கி போய்விடும். அப்போ இவன் திருந்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் அங்கே இருக்கிறது. இதற்குத்தான் அவனுக்கு லானத்து என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பெண்ணுக்கு அப்படி அல்ல, லானத்தை தாண்டி வேதனை இறங்குகிறது. லானத்து மட்டுமல்ல, வேதனையும் சேர்ந்து இறங்குகிறது என்று சொன்னால் அவள் திருந்துவதற்கு உண்டான எந்த வாய்ப்புகளையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். இந்த விபச்சாரம் சம்பந்தமாக சொல்ல போகும்போது இந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் என்பதா சொல்லுவாங்க. ஏன் அல்லாஹ் பெண்களுக்கு மட்டும் அந்த வார்த்தையை சொல்லி தருகிறான்? விபச்சார விஷயத்தில் சொல்லும் பொழுது ஏன் ஆணுக்கு ஒரு சட்டமும் பெண்ணுக்கு ஒரு சட்டமும் சொல்கிறான் என்று சொன்னால், ஆண் எவ்வளவுதான் ஆசை, இமாம்கள் சொல்லுவாங்க, ஆண் எவ்வளவுதான் விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் விபச்சாரம் செய்திட முடியாது. ஒரு பெண் நினைத்தால் மட்டும்தான் விபச்சாரம் செய்ய முடியும். அதுக்குத்தான் விபச்சாரத்துடைய சட்டத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? ஆணுக்கு லானத்தையும் பெண்ணுக்கு கபபையும் கோபத்தையும் சொல்லி தருகிறான். அப்படி என்றால் கோபம் என்பது அல்லாஹ்வுடைய லானத்தையும் பெற்று தருகிறது, சாபத்தையும் பெற்று தருகிறது, அவருடைய வேதனையும் பெற்று தருகிறது. அதனால தான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், யா அல்லாஹ், எந்த காரியத்திலும் நாங்கள் செய்து அரைகுறையாக செய்து உன்னுடைய வெறுப்பை நாங்கள் சந்தித்து விடக்கூடாது, உன்னுடைய கோபத்தை நாங்கள் சந்தித்து விடக்கூடாது. அந்த கோபத்தை நாங்கள் சந்தித்து விட்டால் நரகத்திற்கு போகக்கூடிய சூழல் ஏற்பட்டு போய்விடும். அதனால தான் வநஊது பிக மின் சுகுத்திக வன்னார், யா அல்லாஹ், உன்னுடைய கோபத்திலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக்கோ, நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாத்துக்கோ என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், துஆ செய்ய சொன்னார்கள் என்று நம்ம ஹதீஸ்களிலே நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த நோக்கம், இந்த ஹதீஸுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நம்ம அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறணும், நம்ம சொர்க்கத்துக்கு போகணும். இது ரெண்டை தவிர வேற எதுவும் இல்லை. அடுத்து என்ன? அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து நம்ம பாதுகாப்பு பெறணும், நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறணும். இதுதான் நம்மளுடைய நோக்கம். இந்த 4 விஷயம் தாங்க நம்முடைய வாழ்க்கையில மிக லட்சியமாக இருக்கக்கூடிய 4 விஷயங்கள் தான். ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள ஒரு நாள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மாதிரி கூட்டத்துல இருந்து சொன்னாங்க, நான் ஒரு 5 விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், இந்த 5 விஷயத்தை யார் வாழ்க்கையில கொண்டு வருது அப்படின்னு கேட்டாங்க. வாழ்க்கையில யார் கொண்டு வருது, ஆனா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும், இதை நான் செய்வேன், பிறருக்கு எடுத்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்க வாக்குறுதி தரணும் அப்படின்ற உடனே சஹாபாக்கள் எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க, என்னடா இது ரசூலுல்லாஹ் வாக்குறுதி வேற தரணும்னு சொல்றாங்களே, வாக்குறுதி கொடுத்து போட்டு ஏதாவது நம்ம சொல்ல முடியல செய்ய முடியலன்னு வைக்கிறேன், அது மிகப்பெரிய குற்றமாக ஆகி போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, இப்படி யோசிச்சாங்க. உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்க, டக்குன்னு எந்திரிச்சு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் வரணும் நான் முன்னால நிற்கிறேன், நான் உங்களுக்கு வாக்குறுதி தரேன், அதை நான் பிற மக்களுக்கு எடுத்து போய் சொல்லுவேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன உடனே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா, நீ இதற்கு தகுதியான ஆளப்பா, நீ இதற்கு தகுதியான ஆளு, வா என்று சொல்லி கையை பிடிச்சுக்கிட்டு சொன்னாங்க, நான் 5 விஷயத்தை நான் உனக்கு சொல்லி தருவேன், அந்த 5 விஷயத்தை வாழ்க்கையில நீ கடைபிடி, பிற மக்களுக்கு நீ எடுத்து சொல்லுன்னு சொன்னாங்க. அந்த 5 விஷயம் என்னங்க? அற்புதமான விஷயங்கள், பார்க்கிறதுக்கு ரொம்ப லேசா தெரியும், ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவது ரொம்ப முக்கியமான விஷயம். 5 விஷயம் என்ன? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குன் வரிஅன் தகுன் அபுதி மின் அபுதின் நாசி. என்ன தெரியுமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? நீ பாவத்தை விட்டு விடு. அப்படி பாவத்தை நீ விட்டு விட்டால், பாவம் செய்வதை நீ விட்டு விட்டால், தீமை செய்வதை நீ விட்டு விட்டால், நீ மனிதர்களே நீதான் மிகப்பெரிய வணக்கசாலின்னு சொன்னாங்க. நம்மளாம் என்ன நினைச்சுக்கிட்டு வணக்கசாலின்னா என்ன? நம்ம ஊர் அபூ ஹுரைரா விடிய விடிய தொழுதாருன்னா பெரிய வணக்கசாலி. நம்ம ஊர் ஆயிஷா விடிய விடிய தொழுதாருன்னா பெரிய வணக்கசாலி. நம்ம சொல்றோம், அவங்க யாரு, அந்த ஆயிஷா யாரு தெரியுமா,
5 வேளை கரெக்டா தொழுணும், 5 வேளை கரெக்டா தஹஜ்ஜுத்லாம் தொழுகணும் அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா? நீ பாவம் செய்யாமல் இரு, நீ தான் பெரிய வணக்கசாலி. அமல் செய்வது என்பது வேறு, அமல் செய்வது அது அடுத்த கட்டம். நீ பாவம் செய்யாமல் இருப்பதே மிகப்பெரிய நன்மை என்று சொல்லி தருகிறார்கள் அன்பு நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாய்மார்களை யோசிக்கணும், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதை நல்ல அமல் செய்வது, 5 வேளை தொழுகுவது என்பதும் தஹஜ்ஜத் தொழுகுவது என்பதும் அல்லாஹ் 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 என்று தஸ்பீஹ் மணியை ஊட்டிக் கொண்டே இருப்பதும் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுவதும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று தஸ்பீஹ் செய்து கொண்டே இருப்பதும் அது அடுத்த கட்டத்தை சார்ந்தது. முதல் கட்டம் என்ன தெரியுமா? பாவம் செய்யாமல் இரு என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பாவம் செய்யாமல் இரு, அது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? நம்ம நாக்குக்கு டேஸ்ட் என்ன தெரியுமா? எங்க டேஸ்ட் எதுங்க? யாராச்சும் சொல்லுங்க பாருங்க. நாக்குக்கு ரொம்ப டேஸ்ட் என்னங்க? பீஜி நாடு லட்டா, பேக்கரியில் உள்ள லட்டாண்ட சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு டேஸ்ட் என்ன தெரியுமா? என் ஒய்ஃப் போட்டு தர டீ மாதிரி வருமா, எங்க நான் டீ குடிச்சாலும் என் ஒய்ஃப் கையில டீ குடிக்கிற மாதிரி வராது, 2 வந்துட்டு ஒட்டும் தெரியுமா அப்படிம்பாங்க. அட ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு விதமான டேஸ்ட் அது என்ன. ஆனா நல்ல டேஸ்ட் என்ன தெரியுமா? அடுத்தவங்களை பேசும்போது நம்ம நாக்குக்கு வர அந்த இனிப்பு இருக்குது, சுகம், அல்லாஹ் அக்பர், அது மாதிரியான ஒரு சுகம் வேற எதுவுமே கிடையாது. அப்படி 2 பேர் உட்காந்துக்கிட்டு மத்தியானம் சாப்பிட்டு ஒரு 3 மணிக்கு அப்படியே காது வாக்குல காத்த வாங்கிக்கிட்டு உட்காந்து மாடியில் உட்காந்துக்கிட்டு காத்த வாங்கிட்டு ஒரு 3-4 பேர் வட்ட சபை மாநாடு மாதிரி அப்படி 4 மேஜையை போட்டு உட்காந்துக்கிட்டு பேசணும்னு வைங்க. நம்ம ஊர்ல அது சான்ஸ் கிடையாது, ஏன்னா ஒரு ஊடு ஒவ்வொரு திசையில இருக்குது. ஆனா எங்க ஊர்ல எல்லாம் அந்த மாதிரி, ஏன்னா பக்கத்து பக்கத்துல அப்படித்தானே, ஐஷா சேர்ந்துக்குறாங்க, மரியம் சேர்ந்துக்குறோம், அவங்க சேர்ந்துக்குறோம், அவங்க சேர்ந்துக்குறாங்க, என்ன அப்படி உட்காந்துக்கிட்டு பேசுவாங்க பாருங்க. அந்த இனிப்பு இருக்குது, அல்லாஹ் அக்பர், அவ்வளவு சுகமா இருக்கும். நீ அப்புறம் நீ பரவான தொழுது என்ன பிரயோஜனம்? 5 வேளை தொழுது என்ன பிரயோஜனம்? தஹஜ்ஜத் தொழுது என்ன பிரயோஜனம்? தஹஜ்ஜத் தொழுது விட்டு யாராவது ஒருத்தர் பத்தி புறம் பேசிட்டோம்னு வைக்கிறேன், இதுல ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்குதா தாய்மார்களே? இதுல ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்குதா? அட பாவம் செய்யாமல் இருப்பதுன்னா பெரும் பெரும் குற்றங்கள் செய்ய, விபச்சாரம் செய்யாமல் இருப்பது, திருடாமல் இருப்பது, சினிமா பார்க்காமல். இன்னைக்கு பாருங்களேன், இந்த சினிமான்றோட ஞாபகம் தெரிஞ்சு பாருங்க, என்ன ஜனநாயகம் ஒரு பாடம் வந்துச்சு பாருங்க. நம்ம பொம்பளை பிள்ளைங்கள்னா படுத்தாத பாடுபடுத்தி மார்க்கத்தையே இஸ்லாத்தையே இன்னைக்கு துண்டு துண்டாக்கி கொண்டு இருக்குதுங்க. என்னென்ன பேச்சு பேசுதுங்க. என்னமோ சொர்க்கத்துக்கு டிக்கெட் வாங்கின மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை, நான் 2 டிக்கெட் வாங்கிட்டேன், எனக்கும் என் கணவருக்கும் 2 டிக்கெட் வாங்கிட்டேன், பக்கத்துல கணவர் நினைக்கிற, அவனுக்கும் சூடும் இல்லை சொரணம் இல்லை, வெக்கங்கட்டவன, இதுக்காக நீ உன் மனைவி கொண்டுட்டு வந்த. அவ பேசுறா பாருங்க, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்குது அந்த அம்மா. என்ன சொல்லுது தெரியுமா? எல்லாரும் பார்த்திருப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்றேன், என்ன நான் இந்த 2 டிக்கெட் வாங்கிட்டேன், கவலைப்படுறதா சந்தோஷப்படுறதான்னு தெரியாது. அந்த நிருபர் கேட்கிறாரு, என்னம்மா கவலைண்டா என்ன, சந்தோஷம்டா என்ன? அதாவது இந்த ஜனநாயகம் படம் ரொம்ப நாளைக்கு பிறகு வந்திருக்குது, இதை பார்க்க போறேன்னு சந்தோஷத்தை நான் பெறதா, அல்லது இதோட எங்க தளபதிக்கு படம் நடிக்கிறதே இல்லாம போயிருச்சு, அதை நினைச்சு நான் வருத்தப்படுறேன். இவ்வளவு பெரிய வருத்தம் பாருங்களேன். அல்லாஹ் தஆலா இது சொர்க்கத்துக்கு கொண்டு போற வருத்தம் தானே இது. இதை இந்த டிக்கெட்டை வச்சு சொர்க்கத்துக்கு டிக்கெட் வாங்கிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம், சொர்க்கத்துக்கு டிக்கெட் வாங்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். எவ்வளவு வேதனை பாருங்களேன், எவ்வளவு பெரிய அசிங்கம் அது, எவ்வளவு பெரிய முசீபத்து அது. அடே அரசியல் என்பது வேறு, ஒரு சினிமா, ஒரு கூத்தா, ஒரு சினிமாவை வைத்துக் கொண்டு இவ்வளவு பெரிய ஒரு மார்க்கத்தையே நீ கொலை செய்கிறாய், மார்க்கத்தையே கொண்டு போய் அடகுமானம் வைக்கிறாய். உனக்கென்று எவ்வளவு பெரிய தரத்தை வைத்திருக்கிறது இஸ்லாம், உனக்கென்று எவ்வளவு பெரிய அந்தஸ்தை வைத்திருக்கிறது இஸ்லாம், உனக்கென்று எவ்வளவு பெரிய மரியாதையை வைத்திருக்கிறது இஸ்லாம். உலகத்திலேயே இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்த மரியாதையை போன்று வேறு எந்த சமயங்களும் கொடுத்ததில்லையே. அவ்வளவு பெரிய அந்தஸ்தையும் கௌரவத்தையும் கொடுத்து வைத்திருக்கக்கூடிய இஸ்லாத்தை நீ ஒரு அற்ப ஒரு விபச்சாரத்திற்காக, விபச்சாரத்தின் தலைவாசல் அல்லவா சினிமா. நான் எந்த நிலையில் வேண்டுமானாலும் பேசுவேன், விபச்சாரத்தின் தலைவாசல். ஏன் தெரியுமா? அவங்க இனத்தில் உள்ளவர்களை சொன்ன வார்த்தை. மேரி குயின்ஜெலே என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அமெரிக்காவுடைய இன்டர்நேஷனல் படம் எடுக்கக்கூடிய ஒரு பெண்மணி சொல்கிறார். அவள் சினிமா துறையில மிகப்பெரிய உலகத்திலே நேஷனல் அவார்ட் ஆகிய ஆஸ்கர் விருதை வாங்கிவிட்டு அவள் பேட்டி கொடுக்கிறாள். மேரி குயின், நீங்க கூகுள்ல பார்த்து இன்னைக்கு இருக்கும் அந்த வாசகம்.
என்ன சொல்கிறார் தெரியுமா? சினிமா என்பது அசிங்கமானவர்களுடைய இடம், நல்லவர்களுக்கு இங்கு இடம் இல்லை என்று சொல்லி தருகிறார். சினிமா என்பது அசிங்கங்களும் அருவருப்புகளும் மனதிற்கு வெறுப்பான விஷயங்களும் ஆபாசங்களும் நிறைந்த இடம் தான் சினிமா என்பது. அங்கே நல்லவர்களுக்கும் நல்லவைகளுக்கும் இடமில்லை என்று அந்த பெண்மணி ஒரு ஆஸ்கர் விருது வாங்கினவள் சொல்லுகிறாள் என்று சொன்னால், உனக்கு உலகத்திலேயே நல்லதை தவிர எதையும் சொல்லித் தராத ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு நீ இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நீ சொல்லித் தருகிறாய் என்று சொன்னால், அதில் சில பெண்கள் எங்களுக்கு யாரும் தேவையில்லை, கணவனும் தேவையில்லை, பிள்ளையும் தேவையில்லை, எங்களுக்கு தளபதி தான். இதுல வேற இந்த கட்ட விட்டு தளபதிகள் தம்பிகள், நம்முடைய பிள்ளைகள் தளபதிகளின் தம்பிகள். இந்த தம்பி வச்சுதான் அல்லாஹ் உங்களுக்கு சொல்லுறது கொண்டு போறானோ. அல் மர்உ மஅ மன் அஹப்பன் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். எவ்வளவு அற்புதமான வார்த்தை. இந்த உலகத்தை யாரை நீ பிரியப்படுகிறாயோ, யாரை நீ ரோல் மாடலாக அதை பிரியம் அப்படின்னா ஒண்ணு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுதான் இருக்க வேண்டும். தலைவன் என்று சொன்னாலே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருக்க வேண்டும். தம்பி என்று சொன்னாலே உனக்கு எல்லாத்தையும் விட உயர்ந்தவனாக யார் இருக்க வேண்டும் என்றால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருக்க வேண்டும் என்ற அழகான பாடத்தை சொல்லி தந்திருக்கிறது இஸ்லாம். அழகான பாடத்தை சொல்லி தந்திருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ரஹ்மாஹு. அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது யாரு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் என்று அல்லாஹ் ஜல்ல தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறார். அவரோடு இருக்கக்கூடிய, அவரை பின்பற்றக்கூடிய, அவரை நபியாக ஏற்றிருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய மக்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அசிங்கத்தின் மீதும் அருவருப்பின் மீதும் விபச்சாரத்தின் மீது தீமைகளின் மீதும் கடுகடுப்பாக இருப்பார்கள். அவர்களுக்கு மத்தியிலே, நன்மைகளுக்கு மத்தியிலே அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவியாளராக இருப்பார்கள். பயானுக்கு போறோமா, நம்ம மட்டும் போக கூடாது, பக்கத்து வீட்டு ஆயிஷாவை கூப்பிடுவோம், அந்த வீட்டு மரியமாவை கூப்பிடுவோம், எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம பயானுக்கு போவோம் என்று ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருப்பார்கள். ஜனநாயக படத்துக்கு போகணுமா, போகாதம்மா, அது அல்லாஹ் தஆலாவுக்கு பிடிக்காத இடம், அது மோசமான இடம், அந்த இடத்திற்கு நீ போகக்கூடாது என்று தடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்ட மக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சர்டிபிகேட் கொடுக்கிறான் என்று சொன்னார். அவர்களை பார்த்துத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் தான் என்னுடைய பொருத்தத்திற்கு தகுதி உடையவர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல தஆலா நமக்கு சொல்லி தரான்னா, நம்ம எப்படி இருக்கணும் தாய்மார்களே, எப்படி இருக்கணும்? நம்முடைய பெண்கள் தானே இப்படி எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. என் கணவனே வாழ்க்கையில தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவேன். எவ்வளவு அழகா சொல்றாங்க பாரு, தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஜன்னத்துக்கி வண்ணாருக்கு, தூக்கியா எரிகிற அவன் தான் உனக்கு சொர்க்கமும் அவன் தான் உனக்கு நரகமும் சொன்னாங்க. நீ தூக்கி எறிஞ்சா நரகத்துக்கு அல்லாஹ் உன்னை தூக்கி எரிஞ்சிருவான். நீ அவனை ஒட்டி கொண்டால் அவனை அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்துல ஒட்டி போய் வைப்பான். எவ்வளவு அற்புதமான பாடங்களையும் எவ்வளவு அற்புதமான நல்வழிகளையும் நமக்கு பெற்றுத் தருகிறது இஸ்லாம். அதைத்தான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அப்பா நீ பாவம் செய்யாம இரு, நீ தான் மனிதர்களையே மிகப்பெரிய வணக்கசாலின்னு சொல்லி தர்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப நம்ம என்ன செய்யுங்க? பாவத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். பாவம் செய்யாம இருக்கு, அதே பெரிய வணக்கம், அதே பெரிய நன்மை. இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, வர்த பிமா கஸ்ஸமல்லாஹு லக தகுன் மின் அப்னன் நாசி. அல்லாஹ் தஆலா உனக்கு எதை தர்றானோ அதை பொருந்திக்கோ, அதோட நிறுத்திக்கோ. அப்படி நீ இருந்தீன்னு சொன்னா நீ தான் மனிதர்கள்ல மிகப்பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய, அதான் உண்மையான விஷயம். அதாவது சொன்னா சொல்றேனே, அடுத்தவர்களுடைய மனைவி, அடுத்த வீட்டு பெண்ணு 5000 ரூபாய்க்கு சேலை உடுத்துதுன்னா நமக்கு 1000 ரூபாய்க்கு தான் தருதுன்னா நம்ம 1000 ரூபாய்க்கு தான் இருக்கணும். அதை தாண்டி 5000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டோம்னா நம்ம மாதிரி நஷ்டவாளி யாரும் இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? பெரிய பணக்காரனா யாருன்னு சொல்றது? தாய்மார்களே, உங்கள் மனசுல இருக்கு பணக்காரனா யாரு? BMW கார் வச்சிருக்கணும், அல்லது பெரிய நான் குடும்பத்தோட போற மாதிரி கார் வச்சிருக்கணும், விலை உயர்ந்த புல்லட் வச்சிருக்கணும் மாப்பிள்ளை. அப்படி மாப்பிள்ளைக்கு பின்னாடி அப்படி ஜம்முன்னு உட்காந்து போகணும். ஏன்னா எங்க போனாலும் மாசம் குற்றாலம் போகணும், அங்க போகணும், இங்க போகணும், பெரிய ட்ரெஸ், நல்ல ட்ரெஸ் உடுத்தணும், பெரிய மாடி வீட்டுல உட்காந்து இருக்கணும், ஏசி ரூம்ல தான் உட்காந்து இருக்கணும். இதுக்கு பேர் தான் பணக்காரரா? ஏன்னா இதுக்கு பேர் தான் பணக்காரரா?
அப்படி வாழக்கூடிய உங்க வீட்டுல போய் கேளுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க கேட்டு பாருங்களேன், புருஷன் கேட்டு பாருங்களேன். எங்க அவ்வளவு கடனப்பா, இங்க இவ்வளவு கடன், இங்க அவ்வளவு கடன், பேங்க் நான் காசு கட்டணும் அப்படி சொல்லி அவனை போய் பாருங்க. மனைவிட்டு பேசுறது கூட நேரம் இருக்காது, ஓடுவான், எந்திரிச்சு ஒரே ஓட்டாம ஓடிக்கிட்டு இருப்பான். அவன் பணக்காரன்னா யாரு? யாருங்க பணக்காரன்? கடன் இல்லாமல் எந்த மனைவி தன் கணவனை வைத்திருக்கிறாளோ அவன்தான் பணக்காரன். கடன் படுவது ஆண் கடன் பட மாட்டான், மனைவினாலதான் கடன் படுவான். அதனாலதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், எந்த மனைவி தன்னுடைய கணவனை கடன் படாமல் வைத்திருக்கிறாளோ, கடன் சுமையை ஏற்றாமல் வைத்திருக்கிறாளோ அவள் தான் உண்மையாக நல்ல மனைவி. நீங்க என்ன நினைச்சு வச்சுக்கிறீங்க? கடன் பட்டுச்சு, மனைவி மூலமாகத்தான் கடன் பட்டுச்சு. அந்த மாதிரியான ஒரு நரக வாழ்க்கை உலகத்துல வேற எதுவுமே இருக்க முடியாது. அது ஒண்ணும் இல்லைங்க. நேற்று நடந்த ஒரு விஷயத்தை சொல்றேன். ஜும்மா அன்னைக்கு 11 மணிக்கு நடந்தது. மாப்பிள்ளைக்காரன் தூக்குப்பட்டு மொத்தா போயிட்டான். மாப்பிள்ளைக்காரன் தூக்குப்பட்டு மொத்தா போயிட்டான். எங்க ஊர்ல நடந்ததுங்க, எங்க சொந்தக்காரங்க தான். மாப்பிள்ளைக்காரன் தூக்குப்பட்டு மொத்தா போயிட்டான். என்னடா இது அப்படின்னு பார்த்தா, தூக்கு போட்டு மோத்தா போயிட்டான். வாடகை வீட்டுல இருந்தாங்க. வாடகை வீட்டுல இருந்தா என்ன காரணம்? சண்டை. எப்ப பார்த்தாலும் கணவன் மனைவி சண்டை. அற்புதமான உழைப்பாளி, கடுமையான உழைப்பாளி, நல்லா தெரியும் எனக்கு அவரை. 1 மணிக்கு கூப்பிடுங்கள போன் அடிச்சு 2 சண்டை வந்துடாது வேலைக்கு. அந்த மாதிரியான ஆளு, கடுமையான உழைப்பாளி, நல்ல. அவருடைய உழைப்பை பார்த்து நானும் ஆச்சரியப்பட்டிருக்கேன். பரவாயில்ல, இவ்வளவு அழகா உழைக்கிறீங்களா அப்படின்னு நான் சொல்லுவேன். அவருக்கு வரக்கச்சேரினா நான் நிறைய பேர் சொல்லி இருக்கிறேன். அவ்வளோ நல்ல உழைப்பாளி. ஏன் இப்படி முடிவு அவருக்கு ஏன் இப்படி வந்தது? மனைவி சரியில்லை, மனைவி ஆடம்பரம். சொந்த வீடு இருந்துச்சுங்க, சொந்த வீடு ஒரு இடத்துல இருந்துச்சு, நல்ல இடம் தான். இந்த இடத்துல எனக்கு இருக்கிறது பிடிக்கல, நான் டவுனுக்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு 10,000 ரூபாய்க்கு வாடகைக்கு வந்து இருந்துச்சுங்க. அவர் எவ்வளவு துடிச்சிருப்பாரு தெரியுமா? கடைசியில் அதுவும் பிரச்சனை ஆகி போய் 10,000 ரூபாய் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு வீட்டுக்கு வந்துச்சு. கணவன் மனைவி. இப்ப கணவன் இறந்து போயிட்டாரு. அங்க வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? மனைவி ஊர்ல இல்ல. நல்லா புரிஞ்சுக்கிறோம், மனைவி ஊர்ல கிடையாது. மனைவி ஊர்ல கிடையாது. மக கடைக்கு போயிட்டாங்க. கணவன் மட்டும்தான் இருக்கிறாரு. கணவன் நீ ஊருக்கு வா, இல்லைன்னா தூக்கு போட்டு மூத்தா போயிருந்து சொல்றாரு. அந்த அம்மா இல்ல நான் வரமாட்டேன், இப்போதான் வரமாட்டேன்னு சொன்னோன்னே தூக்கு போட்டு மிரட்டுறாரு. என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவருடைய அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் போன் போட்டு சொல்லணும்னா அவங்க போய் நேரம் பார்த்துங்க, அவர் தூக்கு போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. சரி என்னடா முட்டாப்ப எதுக்கு தூக்கு போற, அவனா பேசிக்கலாம்னு சொல்லி தூக்கி வச்சு கொண்டு பைக்ல வச்சு ஏற்றிட்டு போயிட்டாங்க. இவர் கடத்தூரில் இறங்கி ஓடி வந்து வீட்டுல தூக்கு போட்டு மூத்தா போயிட்டாரு. கடத்தூர்ல இறக்கி விட்டால ஓடி வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுல மூத்தா போயிட்டாரு. இப்ப என்னாச்சு தெரியுமா? சொந்த வீடு இருந்துச்சு, இப்ப வாடகை வீட்டு வந்தாச்சா. வாடகை வீட்டுக்காரங்க சொல்லிட்டாங்க, ஜனாசாவை இங்க போடாதீங்க, உங்க எங்கேயாச்சும் கொண்டுட்டு போங்க அப்படின்ட்டு. ஜனாசாவை வீட்டுல வைக்கல, அவங்க இடம் கொடுக்குறாங்க. முதல்ல வீட்டை காலி பண்ணிட்டாங்க, ஜனாசாக்கு கொண்டு வந்துடாதீங்க, ஏன்னா அவங்களுக்கு பயம் வந்துருச்சு தூக்கு போட்டு சாப்பிட்டான்னு சொல்லிட்டு. கடைசியில அவருடைய தங்கச்சி வீட்டுல கொண்டு போய் வச்சு ஜனாசா அடக்கம் செஞ்சுட்டு, இந்த அம்மா இதா இருக்கிறதுக்கு ஊர்ல வீடே கிடையாது. எங்க மக வீட்டுக்கு போயாச்சு, இதா இருக்க. எப்படி பத்தியா வாழ்க்கை? மனைவி சரியா அமையலன்னு வையுங்கள, இப்படித்தான் வாழ்க்கை போகுது, சீரழிஞ்சு போயிடும். எந்த வாழ்க்கையும் நல்லா இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றது, பணக்காரன்னா யாரு தெரியுமா? கடன் இல்லாமல் எவன் இருக்கிறானோ அவன் தான் பெரிய பணக்காரன் அப்படிங்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், 3 விஷயம் அவனுக்கு கிடைத்து விட்டால் உலகத்தில் உள்ள எல்லாம் கிடைப்பதை விட சிறந்தது. ஒண்ணு என்ன தெரியுமா? காலையில் எந்திரிக்கும் போது நிம்மதியா எந்திரிக்கணும். எவனுடைய இவன் இந்த கடைக்காரன் வருவானே, அந்த கடைக்காரன் வருவானே, இவன் வருவானே, அவன் வருவானே, அதான் இவன் காசு கேட்பானே, இப்படியான எந்த சிந்தனையும் இல்லாமல் நிம்மதியா எந்திரிக்கிறான் பாத்தீங்களா? அந்த நிம்மதியாக எந்திரிக்கக்கூடிய ஒரு தன்மை. அன்றைய நாளுடைய வாழ்வாதாரம், சாப்பாடு, எந்த பிரச்சனையும் இல்லாம அவனுக்கு கிடைச்சிருச்சு. 3வது சொன்னாங்க, அந்த நாளில் அவனுக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறது. இந்த 3ம் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அவன் உலகத்தில் அன்றைய தினம் உலகத்தில் உள்ள அனைத்தும் கிடைப்பதை விட சிறந்தது என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்கன்னா, அவன் பெருசா பணத்துல வாழ்றது பெரிய விஷயம் இல்லைங்க.
கடன் இல்லாமல் வாழ்றதுக்கு பேர் தான் பெரிய பணக்காரன். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி தர்றாங்க, உனக்கு அல்லாஹ் எதை நிர்ணயித்து இருக்கிறான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நிர்ணயிக்க மாட்டாங்க. ஆனா அவனை மாதிரி நம்ம வாழணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தான். அது எப்படி? அவனுடைய தகுதியில் அல்லாஹ் தஆலா அவனுக்கு செல்வ செழிப்பை கொடுத்திருக்கிறான். என்னுடைய தகுதியில் நான் இப்படித்தான் என்று சொன்னால் நான் இப்படி இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு பெயர் தான் வாழ்க்கை. அல்லாஹ் போய் கேட்க முடியுமா? ஏடா இல்ல அவனுக்கு அப்படி கொடுத்த, அந்த ஆயிஷாவுக்கு மட்டும் அப்படி கொடுத்த, எனக்கு மட்டும் ஏடா இப்படி தந்த அப்படின்னு அல்லாஹ் போய் கேட்க முடியுமா? அது என்னுடைய விருப்பம் என்று சொல்லி தருகிறான் அல்லாஹ் தஆலா. அப்ப உனக்கு எது நிர்ணயிக்கப்பட்டதோ அதை ஏற்றுக்கொள், அதை புரிந்து கொள். அது அப்படி நீ வாழ்வாய் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய பணக்காரன் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. மூணாவதாக ரசூலுல்லாஹ் சொல்ற அழகான வார்த்தை இது என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஹப்பு லில் முஸ்லிமீன வல் முஃமினீன மா துஹிப்பு லி நஃப்ஸிக வ அஹ்லி பைத்திக வ அக்ரஹு லஹும் மா தக்ரஹு லி நஃப்ஸிக வ அஹ்லி பைத்திக தகுன் முஃமினா. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எது பிரியமானதாக இருக்குமோ அதே மாதிரி தான் மற்ற மூமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நீ பிரியப்படு. உனக்கும் உன் குடும்பத்திற்கும் எது வெறுப்பானதாக இருக்குமோ அதையே உன்னுடைய மூமின்கள் முஸ்லிம்களுக்கும் அது வெறுப்பை உண்டாக்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு எது பிரியமா இருக்கு அதுதாங்க தர்மம் செய்யணும். நமக்கு வெறுப்பு, நமக்கு பிரியம் இல்லாத தர்மம் செய்யக்கூடாது. அப்படி இருந்தா நீங்க உண்மையான மூமின் தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஃப்ரிட்ஜ் வந்த பிறகு, அந்த ஃப்ரிட்ஜ்லாம் வர்றதுக்கு முன்னாடி வாசல்ல யாராச்சும் நின்றான்னு வைக்கல, நைட்டில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சிருக்கிற சோத்தை கொண்டு கொடுப்போம். ஏன்னா நைட்டில் கொண்டு வச்சு இந்த சோத்தை கொண்டு என்ன செய்வோம், கொடுப்போம். நம்ம சோறு திங்க மாட்டோம், இவங்க சோறை திங்கிட்டு சொல்லிட்டு கஞ்சி ஊற்றி கொடுப்போம். இந்த ஃப்ரிட்ஜ் வந்த உடனே அதுவும் இல்லாம போச்சு. நைட்டு சோறு மிஞ்சிச்சா அப்படியே ஒரு பாத்திரத்தில் அள்ளி கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு சூடு கட்டி அப்படியே திங்கக்கூடிய சூழல்லாம் இருக்கு. அதுக்கு பேரு மிஸ்கின் பெட்டியா போச்சு. நமக்கு எது பிரியமா இருக்குதோ அதைத்தான் யாசகம் கொடுக்கணும். நம்ம கீழே கொட்ட போற கண்டிஷன்ல உள்ளதை சரியா கேட்சி கொடுப்போமே. ஏன்னா அது நிறைய பேருக்கு அந்த புத்தி இருக்குது. இந்த அஜர்த்தமார்களுக்கு கொடுக்க போக பாத்தீங்கன்னா அடி ரொம்ப அவங்க கொடுக்கறதே பெரிய கைலியா இருக்கும், ஏன்னா நல்ல கைலியா இருக்கும். ஆனா அஜர்த்தமார்கள் கொடுக்க போக பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண மட்டமா கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் யாரா இருந்தாலும் அஜர்த்தமார்களோ யாரா இருந்தாலும் சரிதான், கொடுக்கிறது தரமா கொடுக்கணும். உனக்கு எது பிரியமா இருக்கு அதையே அடுத்தவர்களுக்கு கொடு. உனக்கு எது வெறுப்பாக இருக்கிறதோ அதே மாதிரி அவங்களுக்கும் அது கொடுக்க கூடாது என்று வெறுப்பாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான மூமியுடைய தன்மை என்று சொல்லி தருகிறார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்ம மட்டும் நல்லா சாப்பிட்டு பக்கத்தோடு கொடுக்கவும் மட்டும் சரி ஒன்னா போயிட்டு போது மிஞ்சிதான் கொடுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒண்ணுமே இல்லாம கொண்டு போய் கொடுக்கிறது, அதுக்கு பேர் மரியாதை அல்ல. அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் போது தரமானதாக கொடுக்க வேண்டும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, இது அற்புதமான ஒரு குணங்க. இது உனக்கு எது பிரியமாக இருக்கிறதோ, உன் குடும்பத்திற்கு எது பிரியமாக இருக்கிறதோ அதையே நீ அடுத்தவர்களுக்கு கொடு. உனக்கு எது வெறுப்பாக இருக்கிறதோ, அதை உனக்கு குடும்பத்திற்கு எது வெறுப்பாக இருக்கிறதோ அதை அடுத்தவர்களுக்கு கொடுக்காத என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. உனக்கு பிடிக்கலன்னா அதை கொண்டு போய் எங்கேயாச்சும் போற்று, அடுத்தவனுக்கு கொடுத்து நீ உதவாத. எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு வாசகத்தை நமக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அடுத்தபடியாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஜாவிரு மின் ஜாரத் பிஹிசானின் தகுன் முஸ்லிமா. அடே அப்பா, உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனோடு ரொம்ப சந்தோஷமா இரு, கண்ணியமா இரு, மரியாதையா இரு. அப்படி இருந்து நீங்க உண்மையான முஸ்லிம்னு சொல்லி தர்றாங்க. முஸ்லிமுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரனோடு நல்லா இருக்கிறது. நம்ம நாளைக்கு போய் அல்லாட்ட அண்ணா நான் அப்படிப்பட்ட ஆளு தெரியுமா, 5 வேளை தொழுதேன், 5 வேளை அப்படி செஞ்சேன், நல்லா நோன்பு வச்சேன், நல்லா ஹஜ்ஜு செஞ்சேன், நல்ல ஜகாத்தெல்லாம் கொடுத்தேன் அல்லா அப்படின்னு சொன்னா அல்லா சொன்னாடி, இது ஓரமா இரு, உன் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்றான்னு பார்ப்போம் அப்படிமா அல்ல. அது யாரா இருந்தாலும் சரிதான், இஸ்லாமியனா இருந்தாலும் சரி, இஸ்லாம் அல்லாதவனாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரனோடு நல்லபடியா இருக்கணும். இதுதான் உண்மையான முஸ்லிமுடைய அடையாளம். பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லி யாருலா இவன் அப்படி நல்லவன், எனக்கு நல்லா நடந்தான், யாருலா நல்லவனா நடந்தான், இந்த அம்மா என்கிட்ட நல்லா நடந்துச்சு, இந்த ஆயிஷா நல்லா நடந்துச்சு அப்படின்னு சொன்னாதான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். இல்லைன்னு வைக்கல, எங்க கேள்விக்குறிதான். நமக்கு சர்டிபிகேட் யாரு கொடுக்கணும்? அல்லாஹ் கொடுக்க வேண்டும். இது பக்கத்து வீட்டுக்காரர் கொடுக்க வேண்டும். பல ஹதீஸ்கள்ல பாத்தீங்கன்னா இப்படித்தான் வரும். மனைவி
சொல்லணும் கணவனுக்கு, யாரெல்லாம் இவன் என்கிட்ட நல்லபடியா நடந்தா அப்படின்னு. கணவன் சொல்லணும், யாரெல்லாம் இவன் என்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டா அப்படின்ட்டு. பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லணும், யாரெல்லாம் இவன் நல்லவனாக நடந்தா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அவன் சொல்லணும். இதுதான் இஸ்லாம், அல்லாஹ்வுடைய நியதியாக ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க. இதுதான் ஒரு முஸ்லிமுடைய தன்மை. முஸ்லிம்னா என்ன? 5 வேளை தொழுகிறது, 5 வேளை நோன்பு வைக்கிறது, இது மட்டும் முஸ்லிம் உன் தனிப்பட்ட அமல். அது விஷயம் வேறு. ஒரு முஸ்லிமுடைய அடையாளம், உன்னை கொண்டு பக்கத்து வீட்டுக்காரன் நிம்மதி அடைய வேண்டும், நிம்மதி அடைய வேண்டும். அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம்னா யாரு தெரியுமா? எவனுடைய கரத்தை கொண்டும் எவனுடைய நாவை கொண்டும் பிற முஸ்லிம்கள், பிற மக்கள், முஸ்லிம்கள் இல்லை, பிற மக்கள் நிம்மதி அடைவார்களோ, பாதுகாப்பு பெறுவார்களோ, அவன்தான் உண்மையான முஸ்லிம் என்று சொன்னான். நம்மளை கொண்டு அடுத்தவன் பாதுகாப்பு பெற வேண்டும், நம்மளை கொண்டு அடுத்தவன் நிம்மதியாக இருக்க வேண்டும். நம்ம வீட்டு சாக்கடை அடுத்த வீட்டு சாக்கடை சண்டை தானே வரும். அம்மா அவள்கிட்ட வாயை கொடுக்காது, அவ்வளவுதான். 5 களிமா இல்ல 60 களிமா வரை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றது பெருசு இல்ல. உன் வீட்டு சாக்கடை அவுட்டுக்குள்ள போகுது, உன் சாக்கடை அவுட்டுக்குள்ள போகாம இருந்தா அந்த பிள்ளை நல்லா தானே இருக்கேன். நம்ம செய்யறதுலாம் செஞ்சு விட்டு அதை மறைச்சு அதை சொல்றது கிடையாது. ஓட்டையா வாயை கொடுத்தேன்னா அவ்வளவு மீள முடியாது அப்படின்னு பெருசா சொல்றது. ஆனா உள்ள போய் பார்த்தா தெரியும் வீட்டு சாக்கடை அவுட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அதை நம்ம அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்காம இருந்தாலும் அடுத்தவங்க நம்மளுக்கு தொல்லை கொடுக்காம இருப்பாங்க. அதை யோசிக்கிறது இல்லை. நம்ம எப்படி வேண்டாலும் இருக்கணும். இந்த வீடு கட்டும் போது பாத்தீங்கன்னா இங்கேயாச்சும் பரவாயில்லை, அங்க எல்லாம் அப்படித்தான். என்ன மாப்பிள்ளக்காரன் வெளிநாட்டுல இருந்தாலும் இந்த அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியாது, வீடு சரி வீடு கட்டாங்கன்னு இருக்கும். கடைசியில் மூணு வீடு கட்டும் போது அந்த பட்டாவை எடுத்து பாத்தீங்கன்னா 2 அடி வீட்டு கிடக்கும். என்னமா 2 அடி கட்டிக்கிட்ட? அதெல்லாம் நான் கட்டி முடிச்சுட்டேன், எவ்வளவு காசு இருந்தாலும் கழுங்க நான் தர்றோம். காசு ஏன் கட்டி முடிச்ச பிறகு நீ காசு கொடுத்து முடிச்சிருந்தான்னு பாக்குறீங்களா? இது எவ்வளவு பெரிய பாவம் இது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக சொன்னாங்க தெரியுமா? அநியாயமாக 1 இன்ச்சு, ஒரு ஜான் கூட இல்ல, 1 இன்ச்சு நீ எடுத்தாலும் இந்த பூமியை போன்று 7 மடங்கு உனக்கு நம்ம அந்த பூமியை உருவாக்கி, இந்த பூமியை போன்று அந்த 1 இன்ச்சு அளவுக்கு அல்ல, இந்த பூமி எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு, இந்த பூமியை போன்று 7 மடங்கை உருவாக்கி உன் கழுத்தில் தொங்கவிடப்படும் என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட 1 இன்ச்சு அநியாயமாக எடுத்திருந்தார். இந்த அம்மா என்ன சொல்ல தெரியுமா? கட்டி முடிச்சாச்சு, இப்போலாம் ஒண்ணுமே செய்ய முடியாது, வேணா சொல்லுங்க எவ்வளவு ஒரு நாள் காசு தருவோம். என் கட்டும் போது தெரியும் தானே உனக்கு. பஞ்சாயத்துலேயும் அப்படித்தான் சொல்லுவாங்க. என்ன செய்யறது, கட்டி முடிச்சுட்டா அப்போ விடுப்பா, போனா போயிட்டு போதுவோம், பக்கத்து வீட்டுக்காரங்க உங்க மாமி தானே மாமா தானே அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் மண்டையை கழுவி செய்யறது. என்ன செய்யறது? மண்டையை கழுவி ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுக்க வேண்டியதுதான். அது காசு கொடுக்கும் போது கேளுங்க தரணும் சொல்லும்போது எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைச்சிக்கு வாங்கி கொடுக்குறது. எவ்வளவு பெரிய அநியாயம். அந்த அநியாயத்திற்கு என்னைக்காவது பதில் சொல்லிதான் ஆகும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பக்கத்து வீட்டுக்காரனோடு சந்தோஷமா இரு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரனுடைய நன்மையை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். எனக்கு பயம் வந்து விட்டது. என்ன தெரியுமா? சொத்துல இவனுக்கும் பங்கு போய்விடுமோ, பங்கை சொல்லி விடுவார்களோ என்று நான் பயந்தேன் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, அப்ப பக்கத்து வீட்டுக்காரனோடு எப்படி நடக்க, யாரா இருந்தாலும் சரிதான், முஸ்லிம் அல்லாதவனாக இருந்தாலும் சரிதான், முஸ்லிமா இருந்தால் யாரா இருந்தாலும் நாம் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு அவனுக்கு பெயர் தான் இஸ்லாம், முஸ்லிம் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. 5வதாக சொல்லி தந்தாங்க அபூ ஹுரைராவை, நீ அதிகமாக சிரிப்பதை நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஏன் தெரியுமா? அதிகமாக நீ சிரித்தால் உள்ளம் மௌத்தாகி போய்விடும் என்று சொன்னாங்க. உள்ளம் வீணா போயிடும் சொன்னாங்க. வெடிப்பு சிரிப்பு சிரிக்கிறோம் பாத்தீங்களா, 4 வீட்டுக்கு வழங்குற மாதிரி ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பு சிரிச்சேன்னு சொன்னா உன் உள்ளத்துல நல்லதை விளங்கக்கூடிய தன்மை இல்லாமல் போயிடும். நீ நிறைய பேரு, நான் இந்த சென்னையில இமாமத்துல மதரசாவில் இருக்கும்போது வாக்கிங் போறது, அந்த பூங்காக்குள்ள வாக்கிங் போறது. நான் ஒரு நாள் வாக்கிங் போயிட்டு திடீர்னு இந்த சிரிக்கிற மாதிரி ஒரு பெரிய கூட்டம் சிரிக்கிற மாதிரி நான் பயந்துட்டேன். என்னடா இது, எங்கடா இங்க சிரிக்கிறது பார்த்தா அது ஒரு எக்ஸசைஸ். மனம் விட்டு சிரிக்கிறான், புண்பட்ட மனதை மனம் விட்டு சிரிச்சு ஆழ்த்தானா, அந்த அந்த கஷ்டத்தை வெளிப்படுத்தானா, சிரிச்சுக்கிட்டு அது ஒரு ட்ரைனிங்கா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவல்ல நல்லதை சிந்திப்பது. நீங்க உள்ளம் நிம்மதி, நீங்க சிரிச்சுட்டாக்கா சரியா போயிருமா?
உன் உள்ளத்துல என்ன எப்படி வச்சிருக்கிறன்னு அங்க அர்த்தம். உன் உள்ளத்தை நல்லதாக நீ ஆக்கி வைத்தால் அது நல்லதாக இருக்கும். உள்ளம் நல்லதாக இல்லை என்று சொன்னால் அழுக்குகளையும் முசிபத்துகளையும் தீமைகளை கொண்டு போய் அங்கே போடக்கூடிய இடமாக ஆக்கிவிட்டால் எங்கிருந்து நிம்மதி கிடைக்கும்? எண்ணத்தை தான் தெரிச்சாலும் அது நிம்மதி வராது. மனசுக்கு அந்த கவலைகள் இருந்துக்கிட்டே இருக்கு. இப்ப கவலைகள் இல்லாம இருக்குன்னா அதிகமா சிரிக்க கூடாது. அதிகமான சிரிக்கும் பழக்கத்தை நீ விட்டுவிடு என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் என்று சொன்னால், அருமையான தாய்மார்களே, இந்த 5 விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நீ கொண்டு வா. முதல்ல என்ன சொன்னாங்க? பாவத்தை விட்டுவிடு. என்ன சொன்னாங்க? பாவத்தை விட்டுவிடு. இரண்டாவது சொன்னார்கள், நீ உனக்கு அல்லாஹ் தஆலா எதை நிர்ணயித்து தக்தீராக நிர்ணயித்து எதை தந்திருக்கிறானோ அதை புரிந்து கொள். அதுதான் நீ உண்மையான பணக்காரன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மூணாவது, உனக்கு எது பிடிக்கிறதோ அதையே மற்ற மக்களுக்கும் நீ கொடு. எது உனக்கு பிடிக்கலையோ அது மற்ற மக்களுக்கு கொடுக்காத என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாலாவது, உன் பக்கத்து வீட்டுக்காரனோடு நீ சந்தோஷமாக இரு, அன்பாக இரு, பண்பாக பழகு, நல்லவனாக இரு. அப்போதுதான் நீ உண்மையான முஸ்லிம் என்று சொன்னார்கள். ஐந்தாவதாக சொன்னாங்க, அதிகமாக சிரிக்காதே. அதிகமாக சிரித்தால் உன் உள்ளம் வீணா கூட என்ன நல்லதை விளங்கக்கூடிய பக்குவம் உள்ளத்துக்கு இல்லாமல் போயிடும். அதிகமா சிரிக்கிறவன்ட்ட போய் சொல்லுங்களேன், சும்மா சிரிச்சுக்கிட்டே பைத்தியாரமா சும்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு அவன்கிட்ட போய் என்ன சொன்னாலும் விளங்காது, சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான். இந்த சில பேர் சொல்லுவேன், மாப்பிள்ளை எந்த சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே தம்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவனுக்கு நல்லதை விளங்கக்கூடிய தன்மை அவனுக்கு இல்லாமல் இருக்கு. சிரித்த முகம் இருக்க வேண்டும், சிரித்த முகம் இருக்க வேண்டும், சிந்திக்கும் ஆற்றல் இருக்க வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படித்தான். சிரிச்ச முகம் இருக்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அழகான மனைவிக்கு அடையாளம் 3 விஷயத்துக்கு. அதுல முதல் விஷயம் என்ன தெரியுமா? நீ அவளை பார்த்தால் உன்னை சந்தோஷப்படுத்துவாள். அவள் தான் உண்மையான மனைவிக்கு அடையாளம் என்று சொன்னான். பார்க்கிற பார்வையிலேயே அவள் அந்த புன்முறுவல் புகுத்துறா பத்தியா, இதனையே அவனுடைய எல்லா கவலைகளும் எல்லாத்தையும் மறந்து உன் மனைவியை மட்டும் நேசிக்கக்கூடிய அந்த ஆற்றல் வந்துடும். மூளையில டென்ஷன் போயிடும், உள்ளத்துல உள்ள டென்ஷன் போயிடும், உடல்ல பாரம் குறைஞ்சிடும், எல்லாம் சரியா போயிடும். ஏன்னா அந்த பொன்முறுவல், உன் முகம் சிரித்த முகம், சிந்திக்கும் ஆற்றல், இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா முகம் எப்பவுமே அழகா இருக்கும். நல்லதை சிந்திக்கக்கூடிய ஆற்றலும் முகம் சிரித்த வண்ணமாக இருக்கக்கூடிய அந்த முகமும் இருக்குமையானால் அந்த பிள்ளைகளை பார்க்கும் போதுதான் சந்தோஷம் நமக்கு வந்துட்டே இருக்கும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அருமையான தாய்மார்கள், நம்முடைய நோக்கம் வாழ்க்கையில் இந்த 5 விஷயத்தையும் கடைபிடிக்கலாமா இன்ஷா அல்லாஹ். அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு. இதை எப்போதும் வாழ்க்கையில கியாமத் நாள் வரை இதை கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். இதுக்கு யாரு காரணம்? நீங்க தான் காரணம். பெண்களாகிய நீங்கள், தாய்மார்கள், சகோதரிகள், வாரம் இந்த சனிக்கிழமை 3 மணிக்கு என்ன நிகழ்வு இருந்தாலும் அனைத்தையும் ஒத்தி வைத்து விட்டு நம்ம இந்த இடத்திற்கு வந்து ரிலாக்ஸா அல்லாஹுடைய நினைப்போடு வாரத்துல ஒரு நாள் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்கார்ந்து இருந்தோம்னு சொன்னா அல்லாஹு தஆலா அதை கொண்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தருவான் பாருங்க. அந்த மாற்றம் நாளைக்கு நம்மளை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். இன்ஷாஅல்லாஹ் செய்யலாமா? அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்களை எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் கொண்டு வருவதற்கும் தீமைகளை விட்டு நாம் ஒதுங்கி இருப்பதற்கும் அல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சய்யிதினா யா ரசூலல்லாஹ் خذ بأيدينا التي حيلتنا دركنا يا شفيع المذنبين يا رحمة للعالمين يا دستكير ويا خير خلق الله صلى الله عليه وسلم إنك قد عديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين يا رحمة للعالمين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم بارك لنا فيما رزقتنا واغفر لنا وارحمنا ووسع لنا في دارنا. اللهم أنت خير الوارثين. يا الله كريم الرحمن எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ்
எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக. எங்கள் ஜோடிகளுடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் இங்க கூடியிருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய பெண்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்தில் உள்ள யா அல்லாஹ் மனைவி மக்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தல் புரிவாயாக. உடன் பிறந்தவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தல் புரிவாயாக. என்னுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தல் புரிவாயாக. எல்லாம் இந்த உலகத்தில் உண்டான நல்லடியார்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தல் புரிவாயாக. எங்களுக்கு முன்னே சென்று எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அனைத்து நல்லடியார்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தல் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய இந்த சேவையை நீ ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை நீ அங்கீகரித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் இதற்காக வேண்டி அல்லாஹ் இடம் கொடுத்திருக்கிறார்களே அவர்களுக்கு மேலும் மேலும் உதவி செய்வாயாக. மேலும் மேலும் அபிவிருத்தியை நீ கொடுத்தல் புரிவாயாக. மேலும் மேலும் வளர்ச்சியை நீ கொடுப்பாயாக. யா அல்லாஹ் அவருடைய குடும்பத்தார்கள், அவருடைய பிள்ளைகள், மருமக்கள்கள், யா அல்லாஹ் அவருடைய சந்ததிகள் அனைவருக்கும் நீ வரக்கச் செய்வாயாக. விசாலமான செல்வத்தை கொடுத்து யா அல்லாஹ் மேலும் மேலும் யா அல்லாஹ் இதை வளர்ச்சி அடையக்கூடிய அதற்காக வேண்டி உதவி செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை நீ கொடு யா அல்லாஹ். உடல் சுகத்தை கொடு யா அல்லாஹ். நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த மக்கள், இந்த பயானுக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் நீ பரக்கச் செய்ய யா அல்லாஹ். அனைவருக்கும் யா அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடு யா அல்லாஹ். அனைவருக்கும் யா அல்லாஹ் நோயில்லாத வாழ்க்கையை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் அனைவருடைய அனைவருடைய வீடுகளுக்கும் யாழ்லா நீ பரக்கச் செய்ய அல்லாஹ். அனைவருடைய வீட்டுக்கும் நீ பரக்கச் செய்ய அல்லாஹ். அனைவருடைய மனைகளிலேயும் நீ பரக்கச் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை வாழக்கூடிய அல்லாஹ். இங்க கூடி இருக்கக்கூடிய அனைவரும் யா அல்லாஹ் ஒவ்வொரு வாரமும் அதிகமான நபர்கள் வர வேண்டும் ரப்பே ரஹ்மானே. இது மிகப்பெரிய ஒரு கல்விக்கூடமாக மாற வேண்டும் ரப்பே ரஹ்மானே. இதை கொண்டு யா அல்லாஹ் நிறைய பெண்கள் யா அல்லாஹ் படிப்பினை பெற வேண்டும் ரப்பே ரஹ்மானே. மார்க்கத்துடைய ஞானங்களை பெற வேண்டும் ரப்பே ரஹ்மானே. அதை எல்லா பெண்களும் அதை எடுத்து நடக்க வேண்டும் ரப்பே ரஹ்மானே. வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த இடத்தை நீ புரிந்து கொள்வாயாக. இந்த பெண்களை நீ புரிந்து கொள்வாயாக. இந்த பெண்களுக்கு நீ பரக்கத்து செய்ய அல்லாஹ். இங்க கூடி இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் பரக்கத்து செய்ய அல்லாஹ். நாளை அடுத்த வாரத்தில் இது எல்லாம் சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் வரக்கூடிய அந்த வாக்கியத்தை கூடிய அல்லாஹ். இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களும் வர வேண்டும் யா அல்லாஹ். இங்கிருந்து பாடங்கள் கற்று செல்ல வேண்டும் ரப்பே ரஹ்மானே. பாடங்களை படிப்பினைகளை பெற வேண்டும் ரப்பே ரஹ்மானே. அதற்கு நீ அருள் செய்ய அல்லாஹ். இங்க கூடி இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் யா அல்லாஹ் பரக்கத் செய்ய அல்லாஹ். நோயில்லாத வாழ்க்கை கூடிய அல்லாஹ். நோயில்லாத வாழ்க்கை தாய் அல்லாஹ். எந்த நோயின் காரணமாக எங்களுடைய உடம்பிலிருந்து எங்களுடைய உறுப்புகளை வெட்டி விடாத நாயனே. எங்களுடைய உடம்பிலிருந்து எங்களுடைய உறுப்புகளை வெட்டி விடாத நாயனே. எத்தனை பேர்கள் யா அல்லாஹ் கைகள் வெட்டப்பட்டு கால்கள் வெட்டப்பட்டு யா அல்லாஹ் சுகர் வியாதினாலேயோ இன்னும் பிற எத்தனை நோய்கள்னாலே யா அல்லாஹ் யா அல்லாஹ் உடல் உறுப்புகள் செயலிழந்து போய் நிற்கிறார்கள் நாயனே. எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் நாயனே. யா அல்லாஹ் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் நாயனே. இதற்காக வேண்டி எவ்வளவு செலவு செய்கிறார்கள் நாயனே. ஒரு பொருளாதாரம் எல்லாம் அழிந்து போகிறது நாயனே. உன் அருளால் இதனுடைய அந்த பாதிப்பில் இருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் நாயனே. யா அல்லாஹ் எங்களுடைய உணவுகள்ல எத்தனையோ கலப்படங்கள் இருக்கிறது நாயனே. அதெல்லாம் எங்களுக்கு தெரியவில்லை. சாப்பிடும் போது யா அல்லாஹ் ருசியாக தெரிகிறது. ஆனால் வயிற்றுக்குள் போய் நிறைய மாற்றங்களை உருவாக்குகிறது நாயனே. அல்லாஹ்வே உன் அருளால் உன்னுடைய அன்பால் யா அல்லாஹ் அதனுடைய தீமைகள் இருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். வலி இல்லாமல் நாங்கள் சாப்பிடுகிறோம் நாயனே. யா அல்லாஹ் அதனுடைய தீமைகள் உடம்பில் வந்து விடக்கூடாது நாயனே. இன்னைக்கு சுகர் வியாதி என்பது வீட்டில் உள்ள அத்தனை பேர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு போயிட்டது நாயனே. அதையும் தாண்டி இன்னைக்கு கேன்சர் வியாதி என்பது அதிகமாக பரவி கொண்டு இருக்கிறது நாயனே. கிட்னி ஃபெயிலியர் என்பது அதிகமாக பரவி கொண்டு இருக்கிறது நாயனே. சிறியவர்கள் பெரியவர்கள் என்று பாராமல் அந்த நோய்கள் வந்து கொண்டு இருக்கிறது நாயனே. அனைத்து விதமான பெரிய பெரிய நோய்கள் இருந்தும் சிறிய சிறிய நோய்கள் இருந்தும் எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் எங்கள் குடும்பத்தார்களையும் நீ பாதுகாத்துக் கொள் நாயனே. யா அல்லாஹ் நோய்க்கு யா அல்லாஹ் மருந்து வைத்திருக்கிறாய் நாயனே. ஆனால் நோய்க்கு மருந்து சாப்பிடுவேன் என்ற அந்த நிலையை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். நோயே இல்லாமல் நீ ஆக்கிவிடு நாயனே. நோய் இல்லாமல் இருந்தால் நாங்கள் ஏன் மருந்து சாப்பிட போகிறோம் நாயனே. நோயே இல்லாமல் எங்களை நீ பாதுகாத்துக் கொள் நாயனே. ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிதன் வஹுவ அர்ஹமர் ராஹிமீன். ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிதன் வஹுவ அர்ஹமர் ராஹிமீன் நாயனே. யா அல்லாஹ் எங்களுக்கு நோய் இல்லாமல் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். நோய் இல்லாமல் எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். இங்க கூடி இருக்கக்கூடியவர்கள், இங்க கூடி இருக்கக்கூடிய அனைவருடைய சந்ததிகள், அனைவருடைய குடும்பத்தார்கள், இங்க வந்தவர்கள் வராதவர்கள் அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் நீ கிருபை செய்ய யா அல்லாஹ். நோய் இல்லாத வாழ்க்கையை தாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எத்தனை பேர் சுகர் வியாதிக்காக மாத்திரை போடுகிறார்கள். அந்த மாத்திரையை மிகப்பெரிய நஞ்சு யா அல்லாஹ். அதனுடைய பாதிப்பு உடம்புக்கு வந்து விடாமல் பாதுகாத்து
பாதுகாத்துக் யா அல்லாஹ். அதனுடைய தீமைகளை எங்களுக்கு யா அல்லாஹ் கல்வின் மூலமாக வெளியாக்கி விடு ரப்பே ரஹ்மானே. நீ நினைத்தால் நடக்கும் ரப்பே ரஹ்மானே. லகத் خلقنا الانسان في احسن تقويم யா அல்லாஹ். அழகான உருவங்களாக எங்களுடைய உருவத்தை நீ ஆக்கி தந்திருக்கிறாய் யா அல்லாஹ். நாங்கள் சிறு வயதில் எப்படி அழகான உருவங்களாக இருந்தோமோ அது மாதிரி மௌத்தாகும் வரை எங்களுடைய உருவத்தை யா அல்லாஹ் யா அல்லாஹ் சீர்குலைக்காமல் நிலைகுலைய செய்யாமல் எங்களை பாதுகாத்துக் கொள் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் சுகர் வியாதியினால் எவ்வளவு பெரிய இறப்புகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நாயனே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை நாங்கள் அன்பு வகுத்துக் கொண்டிருக்கிறோம் நாயனே. யா அல்லாஹ் அதனுடைய தீமைகளிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எங்கள் உடல் உறுப்புகள் வெட்டி எடுக்கும் நிலையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எத்தனை பேர்கள் யா அல்லாஹ் ரொம்ப சிறு வயதிலே நோயினால் கஷ்டப்படுகிறார்கள் நாயனே. அந்த நோயிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். அந்த கஷ்டத்திலிருந்து பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். நீண்ட ஆயுளை கொடு ரப்பே, நீண்ட ஆயுளை கொடு ரப்பே. யா அல்லாஹ் எங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடு ரப்பே. யா அல்லாஹ் நீண்ட நெடிய காலங்கள் ஆரோக்கியமாக நாங்கள் வாழ வேண்டும் ரப்பே. உடல் செழிப்போடு நாங்கள் வாழ வேண்டும், செல்வ செழிப்போடு நாங்கள் வாழ வேண்டும் ரப்பே. யா அல்லாஹ் எங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடு யா அல்லாஹ். நீண்ட வாழ்க்கையை கொடு ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் நீண்ட காலங்கள் எவ்வளவு காலங்கள் வாழ்ந்தாலும் எங்களுடைய தேவைகளை நாங்களே பூர்த்தி செய்யும் அளவுக்கு உண்டான ஆற்றலையும் சக்தியும் எங்களுக்கு தா ரப்பே. நாங்கள் படுத்த படுக்கையாக போய்விடக் கூடாது நாயனே. யா அல்லாஹ் எங்களுக்கு அறுதல் உன்னோர் வயோதிகத்துடைய தீமையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். நாங்கள் அடுத்தவர்களுக்கு சுமையாக ஆகிவிடக் கூடாது நாயனே. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சுமையாக ஆகிவிடக் கூடாது நாயனே. எங்களுடைய பிள்ளைகள் கடைசி வரை எங்களை மதிக்க வேண்டும் நாயனே. எங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் ரப்பே ரஹ்மானே. எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய மருமக்கள்கள் யா அல்லாஹ் எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் ரப்பே. நாங்கள் அவர்களுக்கு கண்குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் ரப்பே. எங்களுக்கு அருள் செய்வாயாக, எங்களுக்கு பரக்கத் செய்ய அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் நாயனே. எங்களுடைய எத்தனையோ குடும்பங்களில் திருமண வாழ்க்கை யா அல்லாஹ் மிகவும் கவலைக்குரிய ஒரு இடமாக இருக்கிறது நாயனே. யா அல்லாஹ் அதை விட்டும் அவர்கள் தூரமாகி யா அல்லாஹ் ஒருவருக்கொருவர் இணக்கமாக எல்லாம் புரிந்து கொண்டு வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடு ரப்பே ரஹ்மானே. எங்களுடைய குடும்பத்திலே எங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் நல்ல இணக்கத்தை கொடு நாயனே. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஜோடிகளை ஏற்படுத்தித்தான் நாயனே. எத்தனை இடங்களில் யா அல்லாஹ் ஆண் குமர்களும் பெண் குமர்களும் தேங்கி நிற்கிறார்கள் நாயனே. தகுந்த ஜோடிகள் கிடைக்காமல் தவிக்கிறார்கள் நாயனே. அவர்களுக்கு நல்ல ஜோடிகளை ஏற்படுத்தி கூடிய யா அல்லாஹ் சீக்கிரமாக திருமணம் முடித்து அவரவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து நல்ல சந்ததிகளை உருவாக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை கொடு நாயனே. யா அல்லாஹ் திருமணம் முடித்தும் எத்தனை பேர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது. அனைவருக்கும் குழந்தை பாக்கியத்தை நீ கொடு யா அல்லாஹ். ஆண் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தை இல்லாதவர்களுக்கு பெண் குழந்தையும் கொடுத்து அவர்களை கண்குளிர்ச்சி ஆக்குவீ ரப்பே ரஹ்மானே. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரிய்யாத்தினா குர்ரத அய்யுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார் என்ற இந்த துஆக்களுக்கு தகுதி உடையவர்களாக எங்களையும் எங்களுடைய ஜோடிகளையும் எங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய ஜோடிகளையும் சந்ததிகளையும் ஆக்கிவே ரப்பே ரஹ்மானே. எங்களுடைய சந்ததிகளுடைய பெற்றோர்களையும் ஆக்கிவே ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களை புரிந்து கொள் யா அல்லாஹ். உடல் ஆரோக்கியத்தை எங்களுக்கு தா யா அல்லாஹ். எங்களுக்கு செல்வத்திலே பரக்கத் செய் யா அல்லாஹ். எங்களுக்கு செல்வத்திலே பரக்கத் செய் யா அல்லாஹ். எங்களுடைய யா அல்லாஹ் இங்கே கூடி இருக்கக்கூடிய கணவன்மார்களுடைய செல்வத்திலே பரக்கத் செய் யா அல்லாஹ். எங்களுடைய செல்வத்திலே பரக்கத் செய் யா அல்லாஹ். எங்களுடைய வீடுகளிலே பரக்கத் செய் யா அல்லாஹ். கடன் இல்லாத வாழ்க்கையை தா யா அல்லாஹ். கடன் பட்டு நாங்கள் வாழ்ந்து விடக் கூடாது நாயனே. கடன் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு தா யா அல்லாஹ். கடன் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு தா யா அல்லாஹ். கடன் இல்லாத நிலையை எங்களுக்கு உருவாக்கி தா யா அல்லாஹ். நல்லா கடன் வாங்கும் அந்த சூழலை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள் ரப்பே. கடன் இல்லாத சூழலை விட்டு எங்களுக்கு தா யா ரப்பே. கடன் இல்லாத சூழலை எங்களுக்கு உருவாக்கி தா ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் வாழ்க்கையிலே சிறப்பானதை தா யா அல்லாஹ். திடீர் மரணங்களை விட்டும் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். சிறு வயதிலே மௌத்தாகும் அந்த நிலையை விட்டும் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். சிறு வயதிலே நோயுண்டு படுப்பதை விட்டும் பாதுகாத்துக் கொள் ரப்பே. யா அல்லாஹ் சிறு வயதிலே நாங்கள் மௌத்தாகி எங்களுடைய குடும்பங்கள் தத்தளிக்கும் அந்த நிலையை விட்டும் பாதுகாத்துக் கொள் நாயனே. சிறு வயதில் எங்களுடைய பிள்ளைகள் அனாதைகளாக ஆகிவிடக் கூடாது நாயனே. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் ரப்பே. அதற்கு நீ உதவி செய்வாயாக. நாங்கள் சிறு வயதிலே மௌத்தாகிவிடக் கூடாது நாயனே. சிறு வயதில் நோய் உண்டு படுத்து விடக் கூடாது நாயனே. எங்களுடைய செல்வத்தினை எங்களுக்கு நீ பரக்கத் செய்ய நாயனே. யா அல்லாஹ் எங்களுடைய செல்வத்தை அதிகமாக யா அல்லாஹ் ஆஸ்பத்திரிக்குத்தான் நாங்கள் செலவு செய்து கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய நோய்களுக்குத்தான் செலவு செய்து கொண்டு இருக்கிறோம் நாயனே. அதை விட்டும் அந்த முசீபத்தை விட்டும் எங்களை நீ பாதுகாத்துக் கொள் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வியாபாரத்தில் பரக்கத் செய்ய அல்லாஹ். வெளிநாடுகளில் எங்களுடைய சொந்த பந்தங்கள் வாழக்கூடியவர்களுக்கு நீ பரக்கத் செய்ய அல்லாஹ். அவர்களுக்கு யா அல்லாஹ் அனாதை பெணமாக யா அல்லாஹ் அவர்களை வெளிநாட்டிலே மௌத்தாக்கி விடாது நாயனே. அவர்களே குடும்பத்தார்களிடத்தில் வந்து அவருடைய மரணங்களை யா அல்லாஹ் அவருடைய குடும்பத்தார்களுக்கு முன்னே சொந்த வீட்டிலே நீ அவர்களுக்கு மரணத்தை கூடிய அல்லாஹ். நிறைய பேர் வெளிநாடுகளில் இறந்து போகிறார்கள் நாயனே. அல்லாஹ் அப்படிப்பட்ட சூழலை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எல்லாருக்கும் நீண்ட ஆயுளை கூடிய அல்லாஹ். அவர்கள் நல்லபடியாக ஊர் வந்து குடும்பத்தோடு சேர்ந்து வாடும் அந்த பாக்கியத்தை கூட ரப்பே. யா அல்லாஹ் எங்களை நீ மன்னி
மன்னித்து விடுவாயாக. இந்த பலான் நிகழ்ச்சியை ஏற்றுக்கொள்வாயாக. இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. மறுமையுடைய வாழ்க்கை எங்களுக்கு ரஹ்மத்தாக்கி தாயா அல்லாஹ். கபருடைய வாழ்க்கை எங்களுக்கு ரஹ்மத்தாக்கி கொடியா அல்லாஹ். எங்களுக்கு முன்னே சென்ற கபராளிகள் பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களுக்கு சொர்க்கவாசியாக ஆக்கியா அல்லாஹ். எங்களையும் சொர்க்கவாசியாக ஆக்கியா அல்லாஹ். அன்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை நசீபாக பெற்றவர்களாக, அவருடைய முபாரக்கான கைகளினால் ஹவுல் கௌசரி தடாகத்தின் மீது இருந்து பாக்கியம் பெற்றவர்களாக எங்களை நினைச்சது புரிவாயாக. அல்லாஹ் ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கும் பொழுது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பிடித்து நாங்கள் சென்று சொர்க்கம் செல்லக்கூடிய இந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாய் அல்லாஹ். மீசான் தராசு நன்மத்தட்டை நெருக்கப்படும் பொழுது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகாமையில் இருந்து எங்களுக்கு ஈழேற்றம் பெறக்கூடிய அந்த பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். எங்களுக்கு மத்தியில் குழப்பத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளியா அல்லாஹ். குடும்பத்தில் குழப்பத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளியா அல்லாஹ். மார்க்கத்தில் குழப்பத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளியா அல்லாஹ். குழப்பக்கூடியவர் குழப்பவாதிகளிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள்ளியா அல்லாஹ். தஜ்ஜாலிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள்ளியா அல்லாஹ். இந்த துஆவை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டாலும் உன் கண்ணியத்தின் பொருட்டாலும் அங்கீகரித்துக் கொள்வாயாக. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. اللهم ربنا اتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى واسمح لنا ما مضى يا واسع الكرم. لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فإن تولوا فقل حسبي الله فإن تولوا فقل حسبي الله فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. صلى الله تعالى وسلم وبارك ورحمة على رسولك وخير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله بحمده سبحانك اللهم